கடவுளின் பார்வையில் எதுவுமே சிறியது அல்ல. நம்பிக்கை எனும் கடுகு விதை மாபெரும் அருட்பெருக்காக மாறும். The kingdom of God is like yeast that a woman took and mixed it with 3 measures of flour until all of it was leavened. மத்தேயு 13:33. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம் மக்களுடைய வக்ரகுணம், நன்றி கெட்டதனம் என்னும் எந்த அளவுக்கு நல்லவைகளை மறந்து போகின்ற தன்மை அனைத்தையும் சுட்டிக்காட்டுகின்ற வகையில அமைந்த ஒரு வாசகம் விடுதலை பயண நூலிலே. இவ்வளவு செய்த கடவுளுக்கு எதிராக தங்களுக்கு உரிய ஒரு வகையிலே ஒரு கடவுளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பொன் கன்று குட்டி. இது எதை காட்டுகிறது? மனிதன் தன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய வக்கர குணத்தை அடியோடு பூண்டோடு அழிக்காவிட்டால் அது விசுவரூபம் எடுத்து இப்படி வரும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். நன்மைத்தனத்தை ஆண்டவர் செய்தார், மேலும் மேலும் செய்தார், பல செய்தார், அரும் பெரும் செயல்கள் பல செய்தார். ஆனால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்தின்படி, அந்த மோயிசனை பற்றி என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? அந்த கிழவன் போனான், என்ன ஆனானோ தெரியவில்லை. பார்த்தீர்களா? நான் சொன்ன வார்த்தைகளே இதில் இருக்கிறது. எங்களை எகிப்து நாட்டிற்கு நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அவன் போய் சேர்ந்துட்டான். நீ எனக்கு சொல்லு, வழி சொல்லு. இன்றைக்கும் நம்முடைய மக்களின் கூட்டத்திலே இப்படி இருப்பவர்கள் உண்டு. பழம் பெரும் தலைவர்களையும் அவர்களுடைய விழுமியங்களையும் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் மறந்துவிட்டு அதற்கு எதிராக, இன்னும் சொன்ன போனால் கொடுமையாக நடக்கின்ற தன்மை உண்டு. காந்தி தாத்தா அவரு பச்சை நோட்ல தான் இருக்கிறார், அல்லது இப்பொழுது ரோஸ் கலர் நோட்லயும் இருக்கிறார், 1000 ரூபாய் நோட்லயும் இருக்கிறார் இல்லையா? அதோட அவரு வச்சுக்குங்க, வாழ்க்கைக்கு கூட்டிட்டு வராதீங்க என்று சொல்லுகின்ற கும்பல் என்றைக்கும் உண்டு. என்ன அர்த்தம்? பணம் இருந்தால் போதும், இந்த வேல்யூ, மதிப்பீடு, மரசாட்சி, நல்லவை இவை தேவையில்லை என்கின்றதும் முதல் வாசகத்துக்கு பொருந்தும். இரண்டாவது வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். நல்லவை எப்படி மிளிர வேண்டுமாம், தழைக்க வேண்டுமாம், அந்த புளிப்பு மாவை போல, கடுகு விதையை போல சிறுக சிறுக வளர்ந்து அது பலன் தர வேண்டும். கண்ணுக்கு தெரியாமலேயே பலன் தர வேண்டும். அதுதான் இந்த புளிப்பு மாவனுடைய தன்மை. இயேசு சொன்னது நமக்கு புரியும். இப்ப அதை விட நான் இன்னொரு தீமைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதை மறந்தாலும் மறப்பீங்க, நான் சொன்ன உதாரணத்தை மறக்க மாட்டீங்க. எப்படி? நம்ம விஷம் குடிச்சா செத்து போயிடுவோம், உண்மை. ஆனால் இப்படி செய்து பார்க்காதீங்க. ஒரு கருத்து, குண்டூசி முனையில, குண்டூசி இருக்கிறதே ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, அதனுடைய முனையில கொஞ்சம் விஷத்தை தொட்டு பால்ல கலந்து சாப்பிட்டா செத்து போவோமா? சாக மாட்டோம். ஏன்னா அந்த விஷத்தினுடைய தன்மை மிக 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 குறைவு. 0.0 மில்லி கிராமா இருக்கும். அது ஒண்ணும் செய்யாது. ஏதாவது மயக்கம் வந்தாலும் வரலாமே தவிர, அந்த குண்டூசி முனையில் இருக்கக்கூடிய விஷமானது பாலில் கலந்து நீ தினமும் குடிக்கிறாய் என்று வைத்துக்கொள், சாக மாட்டாய். என்ன ஆகும் தெரியுமா? நீயே விஷமாயிடுவா. நீ கடிச்சா மற்றவங்க செத்து போயிடுவான். நீ நகத்தால பொறாண்டனா கூட மற்றவங்க செய்து போயிடுவாங்க. ஏன்? இந்த துளி மிக 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 குறைந்த அளவில் உள்ளே சென்ற விஷமானது நீயாக மாறுகிறது, நாமாக மாறுகிறது. ஆகவே இந்த விஷம் உடல் பூராக பரவி நம்முடைய நகத்திலும் பல்லும், பாம்பு கடிச்சா கூட சாக மாட்டோம். ஏன்? ஏற்கனவே தான் விஷம் இருக்குதே. இப்படிதான் நம்முடைய இந்த
தொற்று நோய்க்கு ஊசி போடுறாங்க இல்லையா, காலராவுக்கு தடுப்பூசி, அதெல்லாம் இப்படித்தான். எது தாக்குகிறதோ அதையே தடுப்பு மருந்தாக பயன்படுத்துவதுதான் இந்த தொற்று நோய்களுக்கு போடுகின்ற மருந்து ஊசிகள். அப்படின்னா பரவாயில்லையே, நான் விஷம் சாப்பிட்டுக்கலாமே, பாம்பு கடிச்சா சாக மாட்டேனே இப்படின்னு நினைக்க கூடாது. நீயே விஷமாகிறாய். ஆக நல்லவைகள் செய்தோம் என்றால் நாம் நல்லவைகளினுடைய வெளிப்பாடாக இருப்போம். தீயவைகள் நம் உள்ளத்தில் புகுந்தால் நாமே தீயவைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல இருப்போம். ஆகவே அந்த தீயத்தன்மை வெளிரும். இஸ்ராயேல் மக்கள் உள்ளே இருந்த அந்த வக்கரகுணம், தலைவணங்கா கழுத்தினர். அப்ப உடனே ஆரோன் சொல்லுகிறார், பாத்தீங்களா, ஆரோன் என்ன சொல்லுகிறார், ஏன்பா இப்படி செஞ்ச, நான் போன சமயத்துல இப்படி செஞ்சிட்டியே, இது சரியா? அப்ப நான் என்ன செய்யறது, மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியும் அல்லவா? எப்படிப்பட்ட மக்கள் தெரியும், அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன செய்யறது? என்ன கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி வந்தாங்க. அந்த ஆள் போயிட்டான், நீ ஏதாவது வழி காட்டு என்று சொல்ல, எனக்கு வேற வழி இல்லை. ஒருவேளை அவங்க கழுத்துல கையில போட்டிருக்கிற நகையை கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், அதை கொடுங்கன்னு கேட்டேன், அதையும் கொடுத்துட்டாங்க இந்த பாவி மக்கா. ஆகவே நான் என்ன பண்றது, அவங்களுக்கு பிளீசிங் ஆக, அவங்களை தப்புவதற்காக இந்த பொன் கட்டுப்படி செய்தேன். என்றைக்கும் நன்மைகளை எடுத்து சொல்லும் பொழுது எதிர்ப்புகள், இன்னும் சொல்ல போனால் பல வகையான தடைகள், பேரை கெடுத்தல், பழிவாங்குதல், குழிபறித்தல், பல வகையான வஞ்ச செயல்கள் செய்தல் என்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நீ உண்மைக்காக நேர்மையாக நிற்க வேண்டும். எரேமியா 20:9 சொல்லப்படுகிறது, The word of the Lord becomes like fire burning in my heart, imprisoned in my bones, I cannot endure it. ஆண்டவருடைய வார்த்தை என் உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கனலாக இருக்கிறது. என்னுடைய இதயம் அதனால் சிறைப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் என் எலும்புகளிலே உள்ளன. ஆகவே இதை நான் எதிர்த்து செயல்படுத்த முடியாது. அப்ப பாத்தீங்களா, முதல்ல என்ன சொன்னேன், தீமை இருக்கும் பொழுது, இந்த கட்டி ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கட்டிக்கு இருக்கக்கூடிய வேர், அந்த வேரை எடுத்தா தான் அந்த கட்டி ஆறும். இல்லைன்னா மேலாக இருக்கக்கூடிய சீலையும் ரத்தத்தையும் தொடச்சு போட்டா மறுபடியும் கட்டி தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதே போன்று இந்த தீமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சாத்தானை ஆணி வேராக முழுவதுமாக எடுத்துவிட வேண்டும். அதற்கு மாற்றாக ஆண்டவருடைய வார்த்தையை என் உள்ளத்தில் தக்க வைத்து நான் நடந்தேன் என்றால் மிக சிறந்த வகையில நான் என்னுடைய வாழ்வை வாழ முடியும். ஆண்டவருக்கேற்ற வாழ்வாக சான்று பகர முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. ஆகவே சிறியவைகள் இன்று பல பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசு எதனால் கட்டப்பட்டது? அன்பினால் கட்டப்பட்டது. யார் இதை கட்டினார்கள்? பெரிய பெரிய படித்த ஜாம்பவான்களா? இல்லை, சாதாரண மீன் பிடிப்பவர்கள், செம்படவர்களும் பாவிகளும், யாரெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோ, மத்தேயு சுங்கவரி வசூலிப்பவர், இவரை எல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இவர்கள் வழியாக வல்லமையான அரசை கட்டி இருக்கிறார் அல்லவா? அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அரசின் விழுமியங்களை வைத்து வாழ்வோம். எதிர்ப்புகள் வரலாம், தடைகள் வரலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஆழத்தில் தக்க வைத்து 100க்கு 100ஆக பலன் கொடுக்கக்கூடிய வகையில் நாம் வாழ்வோம். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.